கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா ஆட்சியில நீங்க பங்கு கேட்பீர்களா? நாங்க இங்க பங்கு கேட்க மாட்டோம், அமெரிக்காவில் தான் கேட்போம். இந்தியாவில் கேட்கல, இந்தியா எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால அமெரிக்கா அதிபர்கிட்ட போய் கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஆட்சியில பங்கு கொடுக்கிற கூட்டணியில சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்காயா? ஆட்சியில பங்கு கொடுக்கிற கூட்டணியில சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்காயா? ஆட்சியில பங்கு கேட்கணுன்ற ஒரு காலத்துல ஆட்சியில பங்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன கலைஞர் இருக்கும்போது அது ஒரு காலம். 5 வருஷம் நாங்க நிபந்தனையற்ற ஆதரவு கலைஞருக்கு கொடுத்தோம். காங்கிரஸ்காரர்கள் காங்கிரஸ் கூட்டணி அதில் இருந்தாங்க. அப்போ காங்கிரஸுக்கு ஆட்சியில் பங்கு கேட்கணும்னு விருப்பம். ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை. எந்த நிபந்தனையும் இல்லாமல் 5 வருடம் கலைஞர் ஆட்சியை ஆதரிப்போம் என்று சொல்லி அதே மாதிரி ஆதரித்தேன். குறைந்தபட்ச செயல் திட்டம் கூட்டணியில் குறைந்தபட்ச செயல் திட்டம் கூட்டணியை முடிவாகலையே. இப்ப குறைந்தபட்ச செயல் திட்டம் இப்ப என்ன சொல்றது? பாமகனா உங்க பேஸ் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. இங்க இருக்கிற எல்லாருமே பாமகனா ராமதாஸ் ஐயா தான் சொல்றாங்க. ஆனா உங்களை மீறி எதுக்கு எடப்பாடி பழனிசாமி அன்புமணி அழைச்சாரு? அது உங்களுக்கு வருத்தமா? அதான் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்களா? எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்களா? இல்ல இதுக்கு பிறகு எடப்பாடி கூட நீங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கா? ஒன்று தொடங்க ஐயா, இபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரனை சேர்க்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று நைட்டு டெல்லியில போய் அமித்ஷாவை பார்த்த பிறகு இன்று பாஜக அதிமுக கூட்டணியில டிடிவி தினகரனை சேர்த்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்ற மாதிரி பாக்கலாம். தமிழ்நாட்டினுடைய அந்த கூட்டணி கணக்குகளை டெல்லி நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படியே நான் பாக்குறேன். உங்க கண் கொண்டு பாக்குறேன். அதான் தமிழ்நாட்டுடைய கூட்டணி கணக்குகளை டெல்லிக்கு போய் வந்து தீர்மானிக்கிறது எப்படியா பாக்குறீங்க? டெல்லிக்கு போய் வந்துதான் கூட்டணி தீர்மானிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. டெல்லிக்கு போய் வந்துதான் கூட்டணியை தீர்மானிக்கிறாங்கன்னு கேட்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய அரசியல் எப்படியா பாக்குறீங்க? அரசியல்ல எதை வேணாலும், எப்ப வேணாலும், யார் வேணாலும், எதை வேணாலும் செய்யலாம். எந்த கட்சி எதை வேணாலும் செய்யலாம். இதெல்லாம் அரசியல் சகஜமா போச்சு. அதை பற்றி கருத்து சொல்லுவது தவறு. அதுக்கு நீங்க கேட்கிற கருத்து என்னால் சொல்ல முடியாது. உங்களுக்கு நீண்ட அனுபவம் இருக்குது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 4 ஆண்டு கால மு.க. ஸ்டாலின் ஆட்சி எப்படி இருக்குது? ஸ்டாலினுடைய ஆட்சி நல்லதா இருக்கு. ஐயா, கூட்டணி தொடர்பா யாரோட வைக்கலான்ட்டு மாவட்ட செயலாளர் நீங்க கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி வராங்க. இந்த கூட்டத்துல 10.5 உள்ள ஒதுக்கீடு கொடுப்பவர்களிட வந்து நீங்க கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு மாவட்ட செயலாளர் ஒரு கருத்துக்கள் முன் வச்சதாக தகவல் வருது. அது உண்மைதானா? ஐயாவுக்கு அந்த எண்ணம் இருக்குதா? அதாவது 20 கருத்துக்களை சொன்னாங்க மாவட்ட செயலாளர். 20 கருத்துக்கள். அதுல அது ஒரு கருத்து. நீங்க சொல்ற கருத்தும் ஒண்ணு. 20ல 1. ஐயா, சின்னம் வாங்குறது, கட்சியை கைப்பற்றுறது முழுமையா அதுக்கான என்ன சட்ட நடவடிக்கையில ஈடுபட்டு வரீங்க? எல்லாம் எடுப்போம். எல்லாவித நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டு வருகிறோம். நாங்கள் எடுக்கிற அந்த நடவடிக்கைகள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். நாங்கள் விரும்பிய வெற்றியை பெறுவோம். மிகப்பெரிய வெற்றின்னு சொல்றதை விட நாங்கள் விரும்பிய வெற்றியை பெறுவோம். ஐயா, என்னைக்கு 2 பேர் தான் கேட்கறீங்க, அவங்களாம் கேட்க மாட்டாங்க. கேமராமேன் சார், கேமராமேன் ஐயா, கேமராமேன் என்னைக்கு ஐயாட்ட இருந்து கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வரும்? எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வரும், விரைவில் வரும். இரட்டை இலக்கமா ஒற்றை இலக்கம்?
ஏன்னா டிஜிட்ஸ் எவ்வளவு நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஒரு 1, 2, 3. ஐயா ஒரு தகவல் தான், அதனால ஐயா தகவல் கேட்கிறேன். ஐயா எதுவும் இது பண்ணி கொடுவாரு. தாவேக்காட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாகவும் 50 சீட்டு கேட்பதாகவும் ஒரு தகவல் வருது. இதுக்கு உறுதியாச்சுன்னா கூட்டணியை உறுதிப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருப்பதாகவும் தகவல் வெளிவருது. அது உண்மைதானா? அதாவது நீங்க ஊகிக்கிற அளவுக்கு உங்க கற்பனைக்கு எல்லாம் நான் தேடி போட முடியாது. தகவல் நாங்க கற்பனை இல்லை, தகவல் யா அதான் தகவல்ன்றது அது ஒரு கற்பனையான தகவல் தானே. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா பதில் சொல்லுவது சரியாக இருக்காது என்னை பொறுத்தவரை. நேரம் வரும், காலம் வரும், அப்பொழுது பதில் உங்களுக்கு தானாகவே கிடைக்கும். இப்போ காலையில செய்தியாளர்களை சந்திச்சாங்க கௌரவ தலைவர் ஜி.கே. மணி சார். நான் இந்த தேர்தலில் போட்டியிட போறதில்ல, விருப்ப மனு தாக்கல் செய்ய போறதுன்னு சொன்னாங்க. அதே போல நம்ம செயல் தலைவர் காந்தி அக்கா இருக்காங்க, அவங்களும் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஐயா உத்தரவு விடுவீங்களா? ஜி.கே. மணி அவர் போட்டியிடுறதுலன்னு சொன்னாரு. ஐயா என்ன சொல்றாரோ அதை தான் கேட்பேன்னு சொன்னாங்க. அதை நீங்க விட்டுட்டீங்க. ஐயா சொன்னதான் கேட்பேன்னு சொன்னாங்க. விருப்ப மனு தாக்கல் பண்ணல. நான் சொல்வதை தட்டாமல் ஏன் எதற்கு என்று கேட்காத ஒரு தலைவரை நான் வைத்திருக்கிறேன். செயல் தலைவர் அவங்க போட்டிடுவாங்க. செயல் தலைவர் போட்டிடுவாங்களா? செயல் தலைவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுவாங்களா? ஐயா உத்தரவு கொடுப்பீங்களா? போட்டிடுவாங்க. இல்ல இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் ராஜ்யசபா எம்பியும் எதிர்பார்த்து இப்பெல்லாம் முடிவு பண்றாங்க. அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு ஐயா கிட்ட இருக்கா? நாங்க ஒரு 4 ராஜ்யசபா எம்பி எதிர்பார்க்கிறோம். ஏன் சிரிக்கிறீங்க? ஏன் சிரிக்கிறீங்க? ஐயா நீங்க பெரியார் கொள்கையை ஏற்றுக்கிட்டவங்க நீங்க ஐயா. சீமான் நான் பெரியாரை ஏத்துக்க மாட்டேன், நான் ஏத்துக்கிட்டதா இருந்தா ஐயா தான் பெரியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாரு ஐயா. ஒவ்வொருவருடைய கருத்து ஒரு மாதிரியா இருக்கு. உங்க கருத்து ஒரு மாதிரி, அவர் பக்கத்தில் இருக்காரு அவருடைய கருத்து ஒரு மாதிரி, அந்தாண்ட இருக்கிற ஒரு கருத்து ஒரு மாதிரி, ஒவ்வொருத்தருடைய கருத்து ஒரு மாதிரியா இருக்கும். அதற்கெல்லாம் பதில் சொல்லணும்னா இன்னைக்கு சாயந்தரம் 6-7 மணி வரைக்கும் ஆயிடும். திருமாவளவன் கூட இருக்கக்கூடிய கூட்டணியில நீங்க இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? திருமாவளவன் அவர்கள் அவங்க கூட இருக்கிற கூட்டணியோட நீங்க இணைய வாய்ப்பு இருக்குதா ஐயா? இல்ல அதுக்கு உங்களுக்கு ஏதாவது அரசியல்ல எதுவும் நடக்கும், என்ன வேணாலும் நடக்கும். எதிர்பாராத விதமாக எல்லாமே நடக்கும். எதுவும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது அரசியல்ல. அவங்களால ஒண்ணும் வாங்க முடியாது. ஐயா அந்த விருப்ப மனு பெறும் தேதி 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. குறுகிய நாள் மட்டும் தான் நடத்துறீங்க, நீட்டிக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல 4 நாள் தான் இருக்கு வேட்பு மனு. நீட்டிப்பீங்களான்னு சொல்றாங்க. தேவைப்பட்டால் நீட்டிப்போம். ஆமா, தேவைப்பட்டால் நீட்டிப்போம். அடுத்து ஏதாவது பெரிய மாநாடு எதுவும் கூட்ட போறீங்களா ஐயா? எலெக்ஷனுக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா உங்க தலைமையில மாநாடு, பெரிய மாநாடு எதுவும் கூட்ட போறீங்களா? திட்டம் இருக்கா? இப்பொழுது திட்டமில்லை. ஆனால் தலைவர்கள் எல்லாம் கேட்டு, மாவட்டங்களெல்லாம் கேட்டு நாங்கள் முடிவு பண்ணுவோம். உங்களை பற்றியான கேள்விக்கு செய்தியாளர் சந்திப்புல அன்புமணி பதில் சொல்லாம போயிட்டாங்க. எப்படி பாக்குறீங்க? எதிர்கொள்ளவே மாட்டேங்காங்க அந்த கேள்வியை. உங்களை பற்றி கேள்வி அதை பத்தி என்ன கேட்டா நான் என்ன சொல்றது? முடிச்சதுல ஏதாவது கேளுங்களேன். முடிச்சதுல என்ன ஏதாவது கேள்வி என்ன ஏதாவது கேள்வி? ஐயாவினுடைய இந்த இவ்வளவு வருஷம் பொது வாழ்க்கை உங்களுடைய நோக்கம் நிறைவேறுச்சுன்னு நினைக்கிறீங்களா? கொள்கை ரீதியா நீங்க ஆரம்ப காலத்துல மருத்துவர்ல இருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் வந்துருக்கீங்க. ஆரம்ப காலத்துல இவ்வளவு நீண்ட காலமா அரசியல் பயணம் பண்ணிருக்கேன். கொள்கை நிறைவேறிடுச்சா? ஒரு கொள்கைவாதிக்கு ஒரு இலக்கே கிடையாது, இருக்க முடியாது. ஒரு கொள்கைவாதிக்கு ஒரு கொள்கை வெற்றி பெற்றா இன்னொரு கொள்கைக்கு போவான். யாரு? கொள்கைவாதி.
அதனால அவங்க மாதிரி போயிட்டே இருப்பேன். இதெல்லாம் மக்களை சார்ந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்கான கொள்கையை எப்பொழுதும் அந்த கொள்கைவாதியை வச்சிருப்போம். அதனால இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. வன்னியர் மக்களுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில், வட தமிழ்நாட்டில் குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான டேட்டா தரவுகள்லாம் வருது. அதை முன்னேற்றத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்கான செயல் திட்டங்கள் இனிமே நீங்க கொடுத்துட்டு போவீங்களா? செயல் திட்டங்களை கேட்குறோம். அப்படி எங்களுக்கு நாங்கள் உங்ககிட்ட காட்டுறோம். அதை ஆனால் நீங்கள் உங்களுடைய ஆலோசனையும் பெறுகிறோம். உங்களுடைய ஆலோசனையையும் நாங்கள் பெறுகிறோம். ஐயா, இப்போ இரு அணியாக பாமக செயல்படுது, இரு கூட்டணியாக இருக்குது. வட தமிழகத்திலேயே அதிகமான வாக்காளர்கள், அதாவது 2 கோடி இருக்கீங்க. இந்த வாக்குகள் சிதறாதாயா? இரு அணி கிடையாது. இரு அணி கிடையாது. டாக்டர் ராமதாஸ் அணி மட்டும்தான் உண்டு. இரு அணி கிடையாது. அவரோட இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அவரே வழியே வந்தார். ஒரே ஒரு அணி தான் இருக்குது. என் அணி தான், என் தலைமையில் இருக்கிற அணி தான். அப்ப இணையறதுன்ற பேச்சே கிடையாதுல்ல. அதிமுக அவங்கள தானே கூட்டணிக்கு சேர்த்திருக்கிறாங்க. நீங்க இரு அணி கிடையாதுங்கிறீங்க. ஆனா இரு அணியில ஒரு அணி அங்க சேர்ந்துருச்சு அப்படின்னு தானே சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு நான் பதில் சொல்ல முடியுமா? அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஐயா கூட்டணி அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். கூட்டணி சொல்லுங்க, முடிஞ்சு போச்சு கதை. நீங்க ஒரு கூட்டணி சொல்லுங்க, நல்ல கட்சியோட ஒரு கூட்டணி சொல்லுங்க. நீங்க நான் யோசிக்கிறேன். எங்களோட அனுபவம் அதிகம் ஐயாவுக்கு தெரியாததா? அனுபவம் தானே. நீங்க இளைஞர், என்னை விட இளைஞர். நீங்க நல்ல யோசனை சொல்லலாம்ல. சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. ஐயாவுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல. ஐயாவும் பேசிக்கிட்டு இருக்கீங்க கூட்டணி தொடர்பா. நல்ல ஒரு கூட்டணி அழைச்சா இதெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிடலாம். நல்ல கூட்டணி அமையணும் அப்படின்ட்டு நீங்க விரும்புறீங்க. ரொம்ப நன்றி. மனு வாங்க போறாங்க. அப்படி எடுத்துவாங்க. அங்கேயே அப்படியே என்ன அப்படி போகலாம். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஐயாவோட ஆசையோட குமார் வீரபாண்டி தொகுதி சென்டர் வீரபாண்டி தொகுதி எழுதப்படும் தொகுதி அப்படியே கொடுத்துட்டு அப்படியே வாங்க.
நெய்வேலி தொகுதி கடலூர் மாவட்டம் ஜெகன் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் செங்கல்பட்டு சிவலிங்கம் ஓகேண்ணா ஓகேண்ணா மாவட்ட ஜெகனுக்காக கட்டுறாரு. புரியுங்க புரியுங்க ஓகே கோமலூர் தொகுதி ஜெய சுரேஷ்குமார் செல்வகுமார் மதுரை சோழவந்தான் தொகுதி ராஜாராம் மதுரை சோழவந்தான் வாட வாட சீர்காழி தனி தொகுதிக்கு காசினார் சீர்காழி தனி சீர்காழி வாங்க சாமி ஆமா வாங்க 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 நெய்வேலி தொகுதி மாவட்ட சார்பு ஜெகனுக்கு கட்டுறாங்க.
ஜெயபால் வா. நெய்வேலி தொகுதி மாவட்ட செயலாளர் கோ ஜெகனுக்கு ஜெயபால். மேட்டூர் தொகுதி ஐயா அப்படியே பிடிங்கண்ணா, அப்படியே பிடிங்கண்ணா. காப்பிரெட்டிப்பட்டி ஏழுமலை. நெய்வேலி தொகுதி கோ ஜெகன் மாவட்ட செயலாளர் சசிகுமார். காப்பிரெட்டிப்பட்டி தொகுதி ஏழுமலை வெங்கடேச நாயக். தருமபுரி தொகுதிக்கு செயல் தலைவர் திருமதி ஸ்ரீகாந்தி அவர்கள். தருமபுரி தொகுதி திருமதி ஸ்ரீகாந்தி. அது நல்லா இருக்கு. நெய்வேலி தொகுதிக்கு மாவட்ட செயலர் கோ ஜெகன், பண்ருட்டி தொகுதிக்கு கோ ஜெகன் அவருக்காக கேட்கிறது ஜெகதீஷ். காப்பிரெட்டிப்பட்டி தொகுதி ஏழுமலை வெங்கடேசன். நெய்வேலி தொகுதி மாவட்ட செயலர் ஜெகனுக்கு கார்த்திகேயன். நெய்வேலி தொகுதி கோ ஜெகன் மாவட்ட செயலாளர் மூர்த்தி செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி அவர்களுக்கு ஆசிரியர். அவளை எப்படிங்க பெண்ணாகரம் தொகுதிக்கு கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்களுக்கு விழுப்புரம் தொகுதி தலைமையில் அன்புடன் ஜாகர் பாஸ்கரன் செல்றார். நெய்வேலி ஜெகனுக்கு நெய்வேலி தொகுதிக்கு நெய்வேலி ஜெகன் அவர்களுக்கு சந்திரசேகர்
ஜெயசங்கர அறுபத்தி தொகுதிக்கு கரூர் பாஸ்கர் அவருக்கு உமாசகர் குமாரபாளையம் தொகுதிக்கு மாவட்ட செயலர் உமாசங்கர் திருச்செங்கோடு தொகுதிக்கு மாவட்ட தலைவர் முருகேசன் அவருக்கு மனு குமாரபாளையம் தொகுதிக்கு ஏற்கனவே கொடுத்தவங்க மறுபடியும் இன்னொரு மனு கொடுக்குறாங்க. குமாரபாளையம் தொகுதிக்கு சரோஜா முன்னாடி போட்டு போயிடு. நெய்வேலி தொகுதிக்கு மாவட்ட ஜெகனுக்கு தமிழரசன் ஒன்றிய செயலாளர் மனு கொடுக்குறாங்க. நெய்வேலி தொகுதி ஜெகன் அவர்களுக்கு நெய்வேலி குணசேகரன் மனு சேலம் மாவட்டம் ஓமலூர் தொகுதிக்கு சுரேஷ்குமார் போட்டியிட அண்ணாமலை மனு கொடுத்தார். நெய்வேலி தொகுதி மாவட்ட ஜெகனுக்கு மணிவேலி செல்வம் எழுதுற மாதிரி அந்த மனு ஃபார்ம் ரிக்வெஸ்ட் பண்ணி முன்னாடி சொல்றேன். ஒரு கரெக்டாக அவங்க அப்ப வைரஸ் ஃப்ரீ பஸ் ஒன்று மைக் இல்லையா? மைக் வந்து அப்படி ஒயர் மட்டும் கொஞ்சம் மாட்டாம எடுத்து விடு தம்பி. ஒயர் மட்டும் ஒரே லிங்க்ல அப்படியே போய் போட எல்லாம் ஒரு ஆசை தான் அவங்க எல்லாத்தையும் காட்டணும். கவனிப்பீங்களா? என்ன பாருங்க கொஞ்சம் பாருங்க. நீங்க மட்டும் எழுதுங்க, நீங்க மட்டும் எழுதுங்க. ஃபோக்கஸ் பண்ணுறாங்க என்னாச்சு? ரெண்டு கேமரா ஃபோக்கஸ் ஆகுது.
நீ ஃப்ரீயா ஒர்க்க பாருங்க, இங்கே தான் இருப்பேன் நான். எப்படி வேணாலும் எடுத்து உங்களை காமிக்காம போகவே மாட்டேன். அப்படியே நான் வேணும் காரில் வை. அப்படியே 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 பேட்டி கொடுக்கலாம்னா ஒரு நிமிஷம் வாங்க பேட்டிலாம் லைவ்ல போகுது, அப்படியே பாருங்க. லைவ்ல தான் போதா? அப்படியே 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 கையில் வச்சுக்கோங்க. தலை 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 போயிட்டு வாங்க, பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வாங்க, டப்புன்னு வாங்க. ஓகேண்ணா. சரி நம்பர் ராமன். சொல்லிட்டே இருக்கேன்.